இல்ல நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். செட்டிங்ஸ்ல போயிட்டு அது எப்படி இது பண்ணணும் மாத்தணும்ன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸல் போட்டு தரேன் சார். அப்படி பாருங்க. ஸோ என்னென்ன டேட்ல என்னென்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஐசிஎம்ஐ இன்டர் ஸ்டேஜ் 2ன்னு போட்டிருக்கோம் சார். அது மட்டும் தான் உங்களுது. அதாவது இங்க பாருங்களேன். ஆ ஸோ அந்த சம் முடிஞ்சிருச்சா? ஸோ 1000 into 0.5645 is equal to 564.5. அவ்வளோதான். எழுதிட்டேலா? பாயிண்ட் 5 அவ்வளோதான். 1000 into 0.5645ன்றது இந்த வேல்யூ. இது உங்களுக்கு சம்ல கொடுத்துருவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 564.5. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் 1000 receivable 20 years hence if the discount rate is 8%. இந்த சம் எப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? எப்படின்னா 1000 rupees 20 வருஷம் கழிச்சு எனக்கு வேணும்னா 20 years hence present value of rupees 1000 receivable 20 years hence if the discount rate is 8%. இங்க பாருங்களேன். இப்போ அதுக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா அதே வேல்யூ 1000 rupees இது உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அதாவது இந்த 0.463 இருக்கு இல்லையா, இது கொடுத்துருவாங்க. இது கொடுத்தா மாதிரி தான், இதே மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, 0.463 இந்த இந்த டேட்டா உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 1000 இதுக்கான ரேட் கொடுத்துருப்பான் சம்ல, மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர் 240. இப்போ இங்க பண்றீங்கல்ல சார் 0.5645 கிடைக்கிறது இல்ல. இப்போ இது 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இது 20 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ பிவிஐஎஃப் வந்து 10% 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிவிஐஎஃப் 20 இயர்ஸ்க்கு, இது 6 இயர்ஸ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்ல முடியாது. இது 6 வருஷத்துக்கான ரேட்டு, இது வந்து 20 வருஷத்துக்கான ரேட். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நான் வந்து 214 ரூபாய், ஓகேவா, 1000 ரூபாயோட பிரசன்ட் வேல்யூ பெனிஃபிட் 20 வருஷம் கழிச்சு கிடைக்கிறதோட பிரசன்ட் வேல்யூ வந்து 214 ரூபாய் இன்னைக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஜஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டு 1000 பிரின்சிபல் இன்டூ இந்த 20 இயர்ஸ்க்கு 8% இந்த பிரசன்ட் வேல்யூ இண்டெக்ஸ் கொடுத்துருப்பான், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 214 கிடைச்சிரும். புரியுதா உங்களுக்கு? இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 8% 8%க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல வந்து டைரக்டா கொடுத்துருவான் 0.463 into 0.463 இதுலயே கொடுத்துருவான். கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்துருவாங்க. ரிசல்ட் கொடுக்க வேண்டியது என்னன்னா, இங்க நீங்க என்ன ரிசல்ட் கொடுத்தீங்களோ அதே ரிசல்ட் தான். இங்க என்ன ரிசல்ட் கொடுத்தீங்க, 1000 கொடுத்தீங்க, 0.5645 கொஸ்டின் பேப்பரா? கரெக்ட். உங்களுக்கு என்ன கொடுத்துருவான்றதை நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றத சொல்றேன். 0.463 into 0.463 கொடுத்துருவான், 214369 கொடுத்துருவான் உங்களுக்கு. ஓகேவா, இதோட வேல்யூ நீங்க 1000 into 0.214369 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 214 கிடைச்சிரும். புரியுதா? இதே சம்ம 6 வருஷத்துக்கு இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கான் சார். இந்த இதுல 20 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்கனால டிஸ்கவுண்ட் ரேட் 8%ன்னு சொல்லியிருக்கிறதுனால அவங்க 10 வருஷத்தோட 8%, 10 வருஷத்தோட 8%, 0.463 416 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல 214369 இதோட
ஃபுல் வேல்யூவா குடுத்துருவாங்கன்னு சொல்றேன். 20 இயர்ஸோட 8% நீங்க ஜஸ்ட் இதையும் அதே மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? குட். இப்ப அடுத்தது பாருங்க. ஒரு இண்டிவிஜுவல் டெபாசிட்ஸ் 1 lakh in a bank. 12% compound interest. How much you would receive after 20 years? First basic pattern இது. நம்ம 6th 7th எல்லாம் படிக்க மாட்டோம். Simple interest PNR by 100, P into 1 plus R by 100 whole to the power of n. அதுதான் இது. PVன்றது என்னது? PVன்றது present value. F into future value. So நம்ம என்ன பண்றோம்? Future value 1, that is present value 1 lakh. Present value னு சொல்லலாம், principal னு சொல்லலாம். Okay. 1 lakh into நல்லா பார்த்துக்கோங்க. 12% compound interestக்கு 20 வருஷத்துக்கான ரேட் கொடுத்துருவான் அவனே. 9.646 சம்ல கொடுத்துருவான். கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருவான். நீங்க ஜஸ்ட் 1 lakh into 9.646 9,64,600 நீங்க அந்த MCQ 4 ஐட்டம் கொடுப்பாங்க சார். அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இது இருக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு செலக்ட் இட், அவ்வளவுதான். 2 மார்க், 2 மார்க்ஸ் இதெல்லாம். ஓகேவா? இங்க பாருங்களேன், இங்க கொடுத்துருக்கான் பாருங்களேன். கிவன் ஃபியூச்சர் வேல்யூ இண்டெக்ஸ் ஃபேக்டர் 12% 20 வருஷத்துக்கு 9 எல்லாமே கொடுத்துருவாங்க சார். யூ வில் ஹாவ் டு ஜஸ்ட் அப்ளை த ஃபார்முலா. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். 1 lakh into 9.646 அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே. அதான் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் 1 plus R by 100 whole to the power of n இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். இந்த வேல்யூ நானே கொடுக்குறேன். நீ ஜஸ்ட் நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ கிடைச்சிருன்னு சொல்றோம். இந்த 1 plus R to the power of n-ன்ற வேல்யூ தான் 9.646. உங்களுக்கு they are making it everything easy, sir. Just we are going to apply the formula, multiply it and get the answer. 2 marks சம்லாம் முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பெல்லாம் உங்களுக்கு அப்படியே கேக் வாக் மாதிரி இருக்கு. எடுத்து அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணி எந்த 4 ஆன்சர்ல இது ஒரு ஆன்சரா இருக்கும் சூஸ் பண்ணி ஏவா பியா சியா டியான்னு பண்ணணும், அவ்வளவுதான். ஒர்க்கிங் கூட அவங்க கேட்கறது இல்ல. யூ வில் ஹேவ் டு ஜஸ்ட் செலக்ட் ஏதாவது ஒன்று. யூ வில் பி given 2 marks. முன்னாடி when we were studying we have to give the substantiation, we have to write the formula, everything we have to do. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 2 மார்க்ஸ் வந்ததா, 4 ஆப்ஷன்ல இது ஒன்று இருந்ததா, இதுதான் ஆப்ஷன் சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? குட். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸஸ் டெபாசிட்டிங். இப்போ நம்ம இத்தனை நாளா என்ன பார்த்தோம்? காம்பவுண்டிங் பார்த்தோம். அப்புறம் இவ்வளோ வருஷத்துல இவ்வளோ அமௌண்ட் இது பண்றாங்களா பார்த்தோம். இப்போ என்ன பண்றோம்? அனதர் கான்செப்ட் ரெக்கரிங் டெபாசிட் பார்க்க போறோம். ஆர்டி. ஓகேவா? 20,000 ஆர்டில போட்டு 9% per annum காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட். அவன் என்ன சொல்றான்னா, ஏ வந்து எக்ஸ்ன்னு வரணும். மிஸ்டர் எக்ஸ்ன்னு மாத்திக்கோங்க புக்ல. நீங்க மாத்திக்கோங்க. இது மிஸ்டர் எக்ஸ்ன்னு வரணும், ஏன்னு வரக்கூடாது. எக்ஸ் தான் இது பண்றாங்க. எக்ஸுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப பாருங்க சார், இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இங்க என்ன இனிஷியலா அவன் போடுற அமௌண்ட் எவ்வளவு? ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்ல 20,000 ரூபாய். எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 9%. கரெக்டா? காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருஷத்துக்கு இது பண்றான்? 5 வருஷம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, 20,000 இன்டூ 1 plus 0.09 இன்டூ 5 minus 1, இதுக்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட்னாலே நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். உங்க ஃபார்முலா நோட் மட்டும் எடுத்து. ரெக்கரிங் டெபாசிட் எழுதிட்டேனா? சூப்பர். ரெக்கரிங் டெபாசிட். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டோட சொல்யூஷன் என்னன்னா, ஃபார்முலா என்னன்னா, இது ஃபார்முலா நோட்ல எழுதிக்கோங்க. சம்ம வந்து சம் நோட்ல எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் பாருங்க, ஃபார்முலா என்னன்னா, ஏ ஏன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க எவ்வளவு பே பண்றீங்க, ஏ இன்டூ பிராக்கெட் ஓப்பன் 1 plus r, okay, whole to the power of n
divided by whole to the power of n minus 1 bracket close divided by r. ஏக்கு அப்புறம் மல்டிப்ளை தான், ஏ இன்டூ தான் அது. இது ஸ்கொயர் பிராக்கெட், ஓகே. அப்புறம் ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் 1 plus r whole to the power of n minus 1 ஃப்ளவர் பிராக்கெட் டிவைடட் பை ஆர், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட். இந்த ஃபார்முலாவும் அப்படியே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா ஆர்டி சம்ஸ், ரெக்கரிங் டெபாசிட் சம்ஸ் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? குட் குட். ஆமா, 1 plus rக்கு ஒரு பிராக்கெட்டு, அதில் பிராக்கெட்க்கு அப்புறம் ஹோல் டு த பவர் ஆஃப் n பண்ணணும். மைனஸ் 1 bracket closed divided by r, அதுக்கப்புறம் ஸ்கொயர் bracket கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றோம். இது சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். இது என்ன எதுக்காக இந்த கான்டெக்ஸ்ட் அப்படி பண்றாங்கன்னு. குட். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, சம் போடலாம். இப்போ ஏக்கு வந்து என்ன சொல்றான், 20,000 கரெக்டா? இன்டூ 1, ஃபர்ஸ்ட் இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் சம் போடலாம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 9% பர் ஆனம். ஸோ ஆறுன்ற இடத்துல நம்ம 9% சப்ஸ்டியூட் பண்ணணும். 9% 0.09 சொல்லலாமா? கரெக்டா? ஸோ 1 plus 0.09 into whole to the power of எவ்வளோ இயர்ஸ்? 5th இயர் வரைக்கும். ஸோ whole to the power of 5 minus 1 divided by again r. So it goes like this: 20,000 into bracket open flower bracket 1 plus 9% 0.09 whole to the power of 5 divided by 0.09 minus 1 close bracket. இப்போ இந்த 1 plus 0.09 to the power 5 னா என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வரும்? அப்ப என்ன பண்ணணும்? 1 plus 0.09 1.09 கரெக்டா? வெரி குட். பவர் 5 அப்பனா 1.09 into 1.09 into அந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூவோ அது பார்க்கணும். அது எவ்வளவு வரும்? ஆ ஆ 1.53 வருதா? குட். ஸோ 1.53 divided by 0.09 பண்ணுங்க. சூப்பர். இப்போ 17.09 minus 1 எவ்வளவு வருது? சூப்பர். ஸோ 20,000 into 16.09 எவ்வளவு வருது? இது தப்பா இருக்கு. ஒரே நிமிஷம் வரா. இல்ல பரவாயில்ல, நான் பார்க்கறேன்.
இல்ல நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. இந்த ஆன்சர் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். எனக்கும் 3 நீங்க பண்ணது கரெக்ட் தான். 3,21,916 தான் வருது. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ம். நான் இது செக் பண்றேன் சார். புக் ஆன்சர் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ வில் செக் அண்ட் கெட் பேக் டு யூ. ஓகேவா? இப்போ வந்து இத மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். Of rupees 8,000 in his deposit account that pays 10% interest per year. Find the future value of annuity at the end of 5 years. அதாவது ஆனுவல் பேமெண்ட்டா 8,000 ரூபாய் 8,000 ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆனுட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. at the end of 5 years. இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு சார். ஓகே, ஒன்னு இந்த மாதிரி டேப்லர் காலம் வச்சு பண்றது, இல்லனா இந்த மெத்தட் ஒன்று நம்ம ஞாபகம் இருக்கா, a plus into 1 plus r to the power of n, அந்த மெத்தட்லயும் பண்ணலாம். ரெண்டு மெத்தடும் நான் சொல்லி கொடுக்குறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அவன் இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் 8,000 ரூபாய், செகண்ட் இயர் 8,000 ரூபாய், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எல்லாமே 8,000 ரூபாய் 8,000 ரூபாய். டேர்ம் ஆஃப் த டெபாசிட் வந்து 8,000 ரூபாய் இது பண்ணிட்டாங்க. இன்னும் எவ்வளவு டேர்ம் பெண்டிங்? 4. கரெக்டா? இந்த 1.464 1.331லாம் அவங்க கொடுத்துருவாங்க சம்பளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்கேயுமே அலையவே வேணாம். தே வில் பி கிவிங் இன் த ப்ராப்ளம். அதாவது எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபார் 10% வந்து 1.464, செகண்ட் இயருக்கு 1.331, தேர்ட் இயருக்கு 1.321லாம் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அமௌண்ட் டெபாசிட் காலம் போட்டுட்டு டேர்ம் ஆஃப் த டெபாசிட் 4 ரிமைனிங் இயர்ஸ் இது ஓகேவா, 3 ரிமைனிங் இயர்ஸ், 2 ரிமைனிங் இயர்ஸ், 1 ரிமைனிங் இயர் போட்டுட்டு ஃபியூச்சர் வேல்யூ அந்த 8,000 இன்டூ அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபார் 4 இயர்ஸ் ஃபார் 10% வருது 1.464, அதை மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆனிட்டி at the end of 5 years 48,841 கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இந்த இது புரியுதா உங்களுக்கு?
இது என்ன இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, வருஷா வருஷம் நான் ஒரு அமௌண்ட்ட டெபாசிட் பண்றேன். இப்ப நீங்க 8,000 இன்டூ 5 போடுங்களேன். 40,000 கரெக்ட்டா? 10%க்கு அவங்க அந்த ஃபியூச்சர் வேல்யூ டேபிள் ஒண்ணு வச்சிருப்பாங்க சார் பேங்க்ல. ஓகேவா? அவங்க வந்து அட் அ ஸ்டேஜ் எனக்கு இப்ப 5 இயர்ஸ்ல எனக்கு என்ன வேணும் அப்டின்னா, அந்த ஃபியூச்சர் வேல்யூ டேபிள்ல முதல் வருஷம் 8,000 அப்போ அந்த 8,000 நான் போடுறேன். 8,000க்கு ஆ 4 வருஷம் பேங்க் கிட்ட தானே அந்த பைசா இருக்க போறது. கரெக்ட்டா? அப்ப அந்த பேங்க் கிட்ட 4 வருஷம் பைசா இருக்கறதுக்கு அது பேங்க்கு வந்து அதன் மூலமா எவ்ளோ அ இவனுக்கு பெனிஃபிட் குடுக்கணும். ரூ. 8,000 4 வருஷம் பேங்க் கிட்ட இருக்கறதுக்கு, பேங்க் வந்து ரூ. 11,713 அதாவது கிட்டத்தட்ட ரூ. 8,000க்கு ரூ. 11,713க்கு ரூ. 3,000 வித்தியாசத்துல பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்கறது. அந்த ரூ. 8,000ல முதல் வருஷம். அடுத்த ரூ. 8,000 என்ன ஆகுறதுன்னா, அப்ப என்ன அடுத்த ரூ. 8,000 அடுத்த போர்ஷன் ஆஃப் ரூ. 8,000 என்ன இன்னும் 3 வருஷம் பேங்க் கிட்ட தானே அந்த பைசா இருக்கும். அது என்ன சொல்றதுன்னா, என்கிட்ட நீ பைசா வச்சுட்டு இருக்க. நான் உனக்கு அதுல ரூ. 2,000 இன்ட்ரெஸ்ட் குடுக்குறேன். அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அதாவது என்ன மீனிங்னா சார், ரூ. 1 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் எனக்கு ரூ. 1 33 பைசா எனக்கு பெனிஃபிட் குடுக்கறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த 33 பைசா இஸ் மை ப்ராஃபிட். புரியுதா? உங்களுக்கு பெனிஃபிட். அப்போ ரூ. 8,000க்கு என்ன? அப்ப அடுத்த 3வது வருஷம் ரூ. 8,000 நீங்க போடுறீங்க. 2 வருஷம் அது என்கிட்ட இருக்க போறது. அப்ப நான் உனக்கு வந்து ரூ. 8,000 ரூ. 1,280 உனக்கு நாங்க போனஸா தர்றோம். அந்த மாரி கால்குலேட் பண்றது தான் இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆன்னுட்டி. இப்ப கடைசி விஷயம் ரூ. 8,000 எனக்கு இருக்காது. அப்ப பேங்க் வந்து ரூ. 1 நீ ரூ. 1 குடுக்குறியா? அன்னைக்கு நான் பெனிஃபிட் குடுக்க முடியாது. ஏன்னா என் கூட நீ அந்த அமௌண்ட் இல்லையே. என்னன்னா எதுக்கு அக்செப்டிங் டெபாசிட்ன்றது எடுத்துக்கிறாங்க. அவங்களோட அமௌண்ட் என்கிட்ட இருக்கும்போது, அத ரொட்டேஷன் ஆஃப் ஃபண்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே குடுத்தவனுக்கும் நான் பெனிஃபிட் குடுக்கணும் இல்லையா? அந்த கான்செப்ட் எடுத்துன்னு வந்தது தான் இந்த ஃபியூச்சர் வேல்யூ கான்செப்ட். ஃபியூச்சர் வேல்யூ டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கு சார். நான் அத காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரசன்ட் வேல்யூ டேபிள்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கால்குலேட்டர்ல வந்து நான் போன ஆம், ஒரு அதான் பிரசன்ட் வேல்யூ டேபிள்னு ஒண்ணு வரும். அந்த டேபிள் இருக்கு. அத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபியூச்சர் வேல்யூ டேபிள், பிரசன்ட் வேல்யூ டேபிள். உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. பேங்க்ல வந்து அந்த மாரி தான் அக்செப்டிங் டெபாசிட்ஸ்ல எப்படி அமௌண்ட் அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கினதுக்கு நம்மளுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. அது ஃபுல் டேபிளுமே. இதுதான் இதோட கிரக்ஸ். இல்ல எனக்கு இந்த டேப்லர் காலம் கஷ்டமா இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஃபார்முலா போய்க்கோங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஆ இல்ல, இல்ல. ஓகே ஃபைன். எல்லாருக்குமே அப்படிதான் சார். நல்லா ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 3, 4 வாட்டி பரவால்ல, பரவால்ல. பண்ணுங்க. பண்ணி முடிங்க. உங்களோட பெஸ்ட் குடுங்க. எனிதிங் வில் பி டிஃபிகல்ட் இனிஷியலி. ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா உங்க வைஃப் கல்யாணம் ஆகி வந்தபோது சமைக்கிறது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்ப போக போக பிராக்டிஸ் ஆயிருக்கு. நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இப்ப நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆயிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அ பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்க்கு வி ஷுட் கிவ் சம் டைம் ஃபார் அவர் பாடி as well as ஃபார் அவர் மைண்ட். வி ஷுட் கிவ் சம் டைம். அது கொஞ்சம் நம்ம ஸ்லோவா ஸ்பீட் அப் பண்றதுக்கு நம்ம இன்னும் ட்ரை பண்ணிக்கணும். யூ வில் கெட் இட். ஓகே. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் யுவர் கான்ஃபிடன்ஸ். நீங்க கன்சிஸ்டண்டா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அத பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? இது வந்து 48,841 இப்படி வரும் சார். இது ஒரு மெத்தட். இல்ல எனக்கு இந்த மெத்தட் வேண்டாம். நான் ஃபார்முலா படி போறேன்னா, கோ டு திஸ் ஃபார்முலா. A into 1 plus R whole to the power of n minus 1 divided by R. ஸோ இந்த பார்ட் ஆஃப் இட் இருக்குல்ல சார், இது உங்களுக்கு டைரக்டா குடுத்துருவாங்க. 6.1051 குடுத்துருவான். சம்லயே குடுத்துருவான். இப்போ கிவன் அப்படின்னு குடுத்துருவான். இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் ப்ராப்ளம். நான் இப்ப எடுக்கிறது எல்லாமே டைப் 1 2 மார்க்ஸ் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ சம் குடுத்துருவான். 8,000 இருக்கும். நீங்க ஜஸ்ட் இந்த 10% 5 இயர்ஸோட ஆனுட்டி வேல்யூ என்ன குடுக்குறானோ அத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் த வேல்யூ 48,841. இல்ல எனக்கு மனக்கணக்கு மாரி போட்டு டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இது போட்டுக்கோங்க. வாட் ஐ வுட் சஜஸ்ட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஜஸ்ட் என்ன அவங்க டேட் குடுத்துருக்காங்களோ 6.104னா 8,000ஓட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் அடை பண்ணி சூஸ் பண்ணிட்டு அடுத்த சம் போயிட்டே இருங்க. தட் இஸ் ஸ்மார்ட் வே ஆஃப் கிராக்கிங் அவுட்.
ஆஹா, நீங்க அப்படி யோசிக்காதீங்க. எக்ஸாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணணும். 50 மார்க் 50 மார்க் நீங்க வாங்கணும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது மட்டும். அதாவது நீங்க சொல்ற பாயிண்ட் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். டஃப்பா இருக்கிறத ஈஸி பண்ணிக்கணும்ன்றது கரெக்ட். ஆனா அந்த டஃப்பா இருக்கிறத ஈஸி பண்ணிக்கிறத நம்ம அப்படியே டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணுன்ற மாதிரி யோசிங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேப்பர் லெங்தி பேப்பரா இருக்கும் உங்களுக்கு. அப்போ கட 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 கடன்னு நீங்க எப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்ஷியஸா இருக்கும். 2 மார்க்ஸ்லாம் கடகடன்னு இந்த டைம்க்குள்ள முடிக்கணும். ஏன்னா கொஸ்டினே பெரிய கொஸ்டினா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு. அத படிச்சு புரிஞ்சுட்டு நீங்க எழுதும்போது டைம் உங்களுக்கு இது அப்போ நீங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் வேவா அட்டாக் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படிலாம் இல்ல சார். உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட்லாம் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தந்துருவேன். ஓகே. ஐ வில் கீப் டெஸ்ட் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக. நீங்க உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியா அதுல நீங்க எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்றதும் அது வந்து மேட்டர்ஸ் அலாட். ஓகேவா? ஸோ தட் யூ ட்ரை டு கல்டிவேட் யுவர் உங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும். தட் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் கான்செப்ட்ஸ்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதெல்லாம் ட்ரை டு ரீகலெக்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட் இயர். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே. உங்களோட பெஸ்ட் கொடுங்க. கஷ்டம் தான். ஆஃபீஸ் கோயர் பண்ணிட்டு வெரி டிஃபிகல்ட்டு. பட் தென் டு டார்கெட் சம்திங் அண்ட் attain something, we will have to do some extra work, extra practice எல்லாம் பண்ணணும். ஷூரா? ஓகேவா? ஸோ 48 841 உங்களுக்கு வந்துடும் சார். ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனக்கணக்கு மாதிரி சொல்றதுக்காக நான் இது சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 10 வந்து ஹோம்ஒர்க்கு ஒரே மாதிரி தான். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க 6th 7th போடுற மாதிரி அந்த மாதிரி சம் தான் அது. இல்லஸ்ட்ரேஷன் 10 ஹோம்ஒர்க். Illustration 11 very 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 important problem. Perpetuity. Perpetuity-னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அது சொல்றேன். What do you mean by perpetuity? Perpetuity-னா ஒரு விஷயம் லாங் லாஸ்டிங்கா ஃபாரெவரா இதுவாயிட்டு இருக்கு. ஓகேவா? எண்ட்லெஸ் டைமா இருக்கு. அதுக்கு வந்து நோ எண்ட் டேட்டே இல்லை, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அதான் பர்பச்சுவிட்டி. ஓகேவா? ஸ்டார்டிங் இருக்கும், எண்ட் இருக்காது. எக்ஸாக்ட்லி. நோ எண்ட் டேட். இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவருக்கு கண்டினியூஸா 5000 வந்துட்டே இருக்கணும். அவரோட வாழ்நாள் முழுவதும் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10%. இதோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு கேட்பான். சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான சம்ம. நீங்க என்ன பண்ணணும்னா 50,000 அவனுக்கு வரணுமா, சாரி 5,000 உனக்கு மந்த்லி மந்த்லி வரணுமா, வருஷா வருஷம் வரணுமா, 5,000 டிவைடட் பை 10. இங்க பாருங்க, இது ஃப்ரீக்வெண்டா கேட்க இந்த சம்ம. perpetuity. Okay, so 5,000 divided by 0.10 எவ்வளவு வருது பாருங்க. அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சார் இது. ஜஸ்ட் அப்ளைங் த ஃபார்முலா. perpetuity divided by interest rate. சார் இது ஃபார்முலா நோட்ல எழுதிக்கோங்க. present value of a perpetuity is equal to perpetuity divided perpetuity. Present value of perpetuity is equal to perpetuity. தெரியுதா? I, interest rate.
ஸோ இந்த சம் illustration 11 ஹோம்ஒர்க்கா போடுங்க. With this, we are completing 1.2. அடுத்த கிளாஸ்ல ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ்னா எவ்வளோ தூரம் நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல வந்து இது எடுக்கிறாங்க. இதுல வந்து 7 மார்க்ஸ் கொஷினும் எக்ஸ்பெக்டட். சரியா? ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வி வில் பி கம்ப்ளீட்டிங் நெக்ஸ்ட் கிளாஸ். ஒரு 2 கிளாஸ் ஆகும் இதுக்கு. ஸோ வித் தட் வி வில் பி கம்ப்ளீட்டிங் மாடியூல் 1. ஓகேவா? இந்த வாரம் நீங்க ஹோம்ஒர்க் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இந்த கம்மிங் சண்டே போன வாரத்தோட டெஸ்ட் இந்த வாரத்தோட டெஸ்ட் கிளப் பண்ணி கொடுத்துறேன். ஹோம்ஒர்க் எல்லாமே அப் டு டேட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே சார். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படி. சொல்லுங்க சார். ஆ ஆ சொல்லுங்க சார். ஆமா. ம் 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 ம். அது அந்த டாலியோட இஆர்பி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே சார். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல அந்த டிசைனிங் ஆஃப் இஆர்பின்னு இருக்கும் டாலில. அப்போ பேஸ் டாலில ஏதோ தெரியலையே, எனக்கு எக்ஸாக்டா தெரியலையே சார். பேக் எண்ட்ல ஏதோ லைட்டா ஏதோ மாத்தணும்னு நினைக்கிறேன் அந்த இஆர்பில. அங்க ம், அவங்க அந்த டாலில தான் பேக் எண்ட் இஆர்பி எப்படி மாடியூல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அங்கதான் சார் கரெக்ஷன் பண்ணும். யாராவது ஐடி கை தான் உட்காந்து பார்க்கணும். டெய்லி உங்களுக்கு போட்டா தானே மந்த் எண்ட்ல கரெக்டா இருக்கும். எக்ஸாக்டா ஏதோ சம் டேலியில தான் ஏதோ மாத்தணுமோன்னு தோன்ற மாதிரி இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சாரி சார். நாங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது டெய்லி இது பண்ணி அப்டேட் பண்ணி அது அப்படியே அதுவே வந்து மந்த் எண்ட்ல எங்களுக்கு ஒரு நம்பர் காமிச்சிடும். பட் இந்த மந்த்லி தான் எடுக்கிறேன்ற போது எனக்கு அது எக்ஸாக்டா புரியல. ஏன் அப்படி பண்றேன்? ஸோ மந்த் வைஸ் பார்த்தா போதுன்றாங்க அவங்க. ம், ம், ம். ஆக்சுவலா டெய்லி இவங்க பண்ணிட்டே இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. ஆல் ஆஃப் அ சடன் மந்த்லி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னோட நான் அங்க ஒர்க் பண்ண வரைக்கும் நாங்க டெய்லி தான் பண்ணியிருக்கோம். ஒரு மந்த் அப்படி பண்ணினது இல்ல.
அதான் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ம். ம். ஃபினிஷ்ட் குட்ஸ் மட்டும். ம். 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 ஆக்சுவலா டெய்லி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு அக்யூரசி கிடைக்கும். அளவுல மேன் பவர் இல்ல. கரெக்ட். எக்ஸாக்ட்டா சப்போர்ட் பண்ண முடியல. சாரி சார். ஓ! ஓகே.